ஹாய், வணக்கம். இன்னைக்கு சசிகலா கிச்சன் சேனலில் ஒரு அருமையான மீ கோரிங் பரட்ட போகிறோங்க. உங்களில் யாருக்கெல்லாம் மீ கோரிங்னா ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. வாங்க வியூவர்ஸ், நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். மீ கோரிங் செய்ய தேவையான பொருட்கள்: டோஃபு, ஃபிஷ் கேக் இல்லை ஃபிஷ் பால் நீங்கள் போட்டுக்கலாம், சயோ சாவி. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தாங்க. நான் இங்கே 1 kg மீ பரட்ட போகிறேங்க. ஓகே, நம்ம தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வெங்காயமும் பூண்டும் நல்லா இடித்து எடுத்துக்குவோம். சூடான எண்ணெயில் நம்ம இடித்த வெங்காயமும் பூண்டு சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கிங்க. இங்கே நான் சோத்தோங் ஆட் பண்ணுறேன், நீங்கள் சிக்கன் கூட போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிங்க. இப்பொழுது நான் எக்ஸ் ஆட் பண்ணுறேன். சிறிதளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ அரைத்த மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச டோஃபு, ஃபிஷ் பால்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா வதங்கிய பிறகு நம்ம மீ ஆட் பண்ணிக்கிறோம். திக் கிச்சாப் போட்டுக்கலாம். கிச்சாப் சாயிரும் நான் ஆட் பண்ணுறேன். மீண்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கோரிங் பண்ணி எடுத்துக்குவோம். இறுதியாக நம்ம சாவியும் ஆட் பண்ணி நல்லா கோரிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான் வியூவர்ஸ், நம்மளோட மீ கோரிங் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். என்னோடய ஈஸியான இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இறுதியாக கொஞ்சம் ரெட் சில்லிஸ்லாம் போட்டுக்கலாம். வாவ், நம்ம சூப்பரான மீ கோரிங் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. என்னோடய ஈஸியான இந்த மீ கோரிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.